Hey guys, welcome back to BA in Action. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து டெக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். டெக்ஸ் மீன்ஸ் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். அதோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு டேட் டேபிள் கிரியேட் பண்ணுறது அண்ட் 2-3 கீ ஃபங்க்ஷன்ஸ் அதோட டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே அகெயின் பாபியில் எலாபரேட்டாக பார்ப்போம், பட் அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முதல் போட்ட வீடியோ பார்க்காட்டி மேலே கார்டில் மட்டும் மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஃபைலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜஸ்ட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக எடுத்த அதே டேபிள் தான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடிஷ்னலாக இங்கே 2 புது மெஷர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சேல்ஸ் அண்ட் டோட்டல் ரெவென்யூ. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னன்னா, இல்லை ஒரு டேட் டேபிள் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த நாங்கள் எடுத்திருக்க அந்த டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஆர்டர் டேட்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மோட்டிவ் என்னென்னா, அந்த டேட் டேபிள்லேருந்து எது வீக்கெண்ட் எது வீக்கெண்ட்லேருந்து டிஃபைன் பண்ணி நம்ம வீக்கெண்டில் எவ்வளவு சேல்ஸ் ஆகி எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க தான் அந்த ஒரு டேட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மேனேஜுக்குள்ளே போயாச்சு. அண்ட் எங்கே மேனேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்க அந்த 4 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் புதுசாக ஒரு ஷீட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ரிப்பனில் டிசைன்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே இடத்துல டேட் டேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ கொடுத்தீங்கன்னா எஸ் அது கிரியேட் ஆகுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கள் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது, அதுக்கப்புறமா இயர் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். இயர் விச் மீன் டேட், அதாவது இந்த டேட்லேருந்து அந்த இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் மந்த் ஆஃப் த இயர், ஸோ மந்த் அண்ட் டேட். அப்புறம் ஃபார்மட் டேட் எம்எம்எம் இருக்கு, அதாவது அந்த மந்த்தை வந்து ஃபார்மட் பண்ணிட்டாங்க. தென் அகைன் அந்த டேட்டை வந்து இந்த ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலி வீக் டே, அதாவது வீக்கில் அது வந்து ஃபர்ஸ்ட் டேயா செகண்ட் டேயா தேர்ட் டேன்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதையும் ஃபார்மேட் பண்ணி எந்த டே, அதாவது டியூஸ்டே வென்ஸ்டேன்னு மாற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் வீக்கெண்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கல்குலேஷன் யூஸ் பண்ணோம். அதாவது அதாவது இந்த டே ஆஃப் த வீக் வந்து மோர் தென் 5 இருந்துச்சுன்னா அது ஒரு வீக்கெண்ட் இந்த மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே கன்சிடர் பண்ணிருக்காங்க. பிகாஸ் யூஎஸ் அண்ட் யூகே மாதிரி கண்ட்ரியில் மோஸ்ட்லி சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே கன்சிடர் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ். பட் யூஸ்வலாக சவுத் ஏஷியாவில் வந்து நாங்கள் மண்டே தான் ஃபர்ஸ்ட் டே கன்சிடர் பண்ணோம். ஸோ இதில் கமா போட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் இஸ் லைக் என்னது சண்டே ஃபர்ஸ்ட் த்ரூ சாட்டர்டே 7 மாதிரி. அண்ட் செகண்டை பார்த்தீங்கன்னா மண்டே 1 அண்ட் சண்டே 7 மாதிரி. அண்ட் தேர்டை பார்த்தீங்கன்னா மண்டே 0 சண்டே 6 மாதிரி. ஸோ நாங்கள் either 2 or 3 யூஸ் பண்ணலாம், பட் நாங்கள் 2 சூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் ஓகே பண்ணேன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் புதுசாக ஒரு கால்குலேட்டர் ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம், வீக்கெண்டுன்னு. ஸோ கால்குலேட்டர் காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கோலம் போட்டு எக்கல் பண்ணியாச்சு. இஃப் கண்டிஷன் if this is then 5 ஆச்சுன்னா எஸ், இல்லைனா நோ. குட். இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்னா, அதாவது இந்த கேலண்டரில் இருக்க டேட் ஆஃப் வீக் நம்பர், அதாவது இந்த நம்பர் வந்து 5 விட கூட ஆச்சு. பிகாஸ் 1ன்றது மண்டேனா 5ன்றது ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே விட கூடனா சாட்டர்டே அண்ட் சண்டே, விச் மீன் 6 and 7. ஸோ அது இருந்தால் வீக்கெண்ட் எஸ்ன்னு வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீக்கெண்ட் எஸ்ன்னு வந்துருக்குது. குட். ஸோ இப்படி தான் ஒரு டே டேபிள் கிரியேட் பண்ணுறது. அண்ட் நாங்கள் இங்கே வந்து எங்களோட டயக்ராம் வியூக்கு போனோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கேலண்டர் இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்குது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர்டர் டேட்டையும் இந்த டேட்டையும் லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 to many ஒரு ரிலேஷன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ தட்ஸ் ஃபைன் ஃபார் அஸ். இதை சேவ் பண்ணியாச்சு அண்ட் நம்மளோட ஒர்க் போயாச்சு. ஸோ இப்போ ஓல்டில் பார்த்தோம்னா கேலண்டர் டேபிள் ஆட் ஆயிருச்சு. இப்போ நாங்கள் வந்து வீக்கெண்டில் எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஒரு கல்குலேஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு கால்குலேட்டட் கொலம் ஆட் பண்ணியிருந்தோம் அந்த டேட் டேபிளில். ஸோ இதில் வந்து ஒரு புது மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம்.
இது ரெண்டுமே எப்படி பண்ணுறேன்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூ வீக்கெண்ட் இதில் புது ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், கால்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு மெஷருக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். அதாவது எங்கிட்ட ஆல்ரெடி டோட்டல் ரெவன்யூன்னு ஒரு கொலம் இருக்குது. இதுக்கு நாங்கள் புது கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன ஃபில்டர்னா, அதாவது வீக்கெண்டில் எஸ்ன்னு இருக்கிறது மட்டும், அதாவது நாங்கள் ஆல்ரெடி வீக்கெண்ட் ஒரு கொலம் போட்டிருக்கோம், அதில் எஸ்ன்னு இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி தரணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த டோட்டல் ரெவன்யூன்னு இருக்க லிஸ்ட்டில் இந்த கேலண்டர் வீக்கெண்ட் எஸ்ன்னு இருக்க டேட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி அதில் டோட்டல் ரெவன்யூ எடுத்து தரும். இட் கைண்ட்லி ஒர்க் லைக் அ ஃபில்டர். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், செக் பண்ணிடுறேன் ஃபார்முலாவை, எந்த இஷ்யூமே இல்லை. தென் டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ஓகே பண்ணிட்டேன்னா எய்கோ நம்மளோட வீக்கெண்டுக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதில் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ண போகிறோம்னா, இது எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது டோட்டல் ரெவன்யூவில் இது எத்தனை பர்சன்டேஜாக இருக்குன்ட்டு. அதுக்கு நான் இன்னொரு புது மெஷர் ஆட் பண்ணுறேன். அது என்னென்னா, டோட்டல் ரெவன்யூ பர்சன்டேஜ் வீக்கெண்ட். ஸோ இங்கே இன்னொரு புது ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன், டிவைட். ஸோ டிவைடுன்றது யூஸ்வலாகவே டிவைட் ஃபங்க்ஷன் விச் மீன் ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர் இருக்கும். டினோமினேட்டர் ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் ரெவன்யூ வீக்கெண்ட் டோட்டல் ரெவன்யூ அண்ட் ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 4 இருக்கு, நாங்கள் 0ன்னு போட்டோம், பட் நீங்கள் போடாமல் போடலாம். அண்ட் இஃப் ஐ செக் த ஃபார்முலா, எஸ் ஆல் குட். இந்த நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் எங்களுக்கு 1 டெசிமல் வந்தால் காணும். ஓகே கிளிக் பண்ணேன்னா எஸ். அதாவது இந்த பர்டிகுலர் திங் வந்து நம்மளோட வீக்கெண்டில் 37% அப்படி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இப்படி தான் நாங்கள் ஒரு டிவைட் ஃபங்க்ஷன் அண்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், இன்டெலிஜென்ஸ், விச் இஸ் டைம் இன்டெலிஜென்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பை டிடி, அதாவது இயர் டு டேட். மோஸ்ட்லி இந்த அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பை டிடி என்னென்னா, அதாவது உங்களோட கரண்ட் டேட் வேல்யூவோட உங்களோட இயர் ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் இருக்க வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி ஒரு கல்குலேஷன். ஸோ அதை வந்து Power BI அண்ட் எக்ஸலில் வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், நாட் எக்ஸல் டெக்ஸில். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது மெஷர் ஆட் பண்ண போகிறேன், ஹோல் மெஷர். அண்ட் இதை வந்து டோட்டல் ரெவன்யூ YTDன்னு போடுறேன். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் அதே கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல டோட்டல் ரெவன்யூ, பிகாஸ் ஏர்லியாக சொன்ன மாதிரி நாங்கள் டோட்டல் ரெவன்யூ கைண்ட் ஆஃப் ஃபில்டர் மட்டும் இது யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு ஒரு டைப் பண்ணேன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும். இல்லை பார்த்தீங்கன்னா டேட்ஸ் YTDன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா QTD அண்ட் MTDன்னு இருக்கும், விச் மீன் குவார்ட்டர் டு டேட் அண்ட் மந்த் டு டேட். ஸோ இதில் வந்து நாங்கள் கேலண்டர் டேட்டை கிளிக் பண்ணுறோம். தென் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு, அண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஐம் செக்கிங் த ஃபார்முலா, ஆல் குட். எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் மேட்ச் ஆகுது அண்ட் டோட்டல் ரெவன்யூ YTDயும் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் பேசிக்காக இருக்க ஃபங்க்ஷன்ஸ் இன்டெக்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக நாங்கள் Power BI யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் Power BI மோஸ்ட்லி நாங்கள் மோஸ்ட்லி இல்லை ஃபுல்லி அண்ட் டெக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் இப்படி ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதோட டெக்ஸ் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ we are going to look into Power BI. அண்ட் இது நோட்டிஃபிகேஷன்லாம் மறக்காமல் வரணும்னா மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். See you in the next video guys. Bye.